நெஞ்சு சளி, இருமல், வறட்டு இருமல் இருக்கிறவங்க வந்து இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக அது க்யூர் ஆகுங்க. குட்டீஸ் தான் ஸ்கூல் போயிட்டு ரிட்டன் வரும்போது கண்டிப்பாக காய்ச்சல், ஜலதோஷம், இருமல் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒன்றுமே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைமில் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இது கூடயே சுக்கையும் கொஞ்சம் நல்லா இடித்து அதையுமே இது கூட போட்டு ஒரு 2லேருந்து 3 மணிக்கு நல்லா ஊற விட்டுருங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைக்க தாங்க போகிறோம். அரைக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னால் கருப்பு தொலி உளுந்த நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கை தேங்காய் துண்டையும் சேர்த்து அதையுமே போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு பேனில் மாற்றிக்கலாங்க. ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி கரைசல் இது கூட ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம கருப்பட்டி கரைசல் ஊற்றும் போது இது தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இது கூல் மாதிரி ஆகிருங்க. இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறமா காய்ச்சின பசும்பாலை இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் நார்மல் பாலுமே கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு பவுலில் ஊற்றி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான சுக்குப்பால் ரெடி ஆயிருங்க. வாரத்தில் 3 நாள் இதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த சுக்குப்பால் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.